இருக்கிறது. I know there's much opposition, எனக்கு தெரியும் அங்க அநேக எதிர்ப்புகள் உண்டு. but the harvest is right there. ஆனால் அறுவடை மிகுதியாக காணப்படுகிறது. So I'll turn it over to Mark, but I want to encourage you to listen. I want to encourage you to take notes. I want to encourage you to put into practice what you learned today. ஆகையால் உங்கள் நோட்டுகளை பேனல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், குறிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். சகோதரர் மார்க் அவர்கள் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது அதை கற்றுக்கொண்டு பயன்படுத்துங்கள். அதிக பலன் கொடுக்கக்கூடிய ஊழியராய் நீங்கள் மாறுவீர்கள். Because I believe this can change your life and your ministry. நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இது உங்கள் வாழ்க்கையும் அது மட்டுமல்ல உங்கள் ஊழியத்தையும் அது மாற்றும். Brother Mark. சகோதரர் மார்க் அவர்களிடத்துல. Well, hallelujah. Thank you for being here. It will be a good, it'll be a good meeting for us all. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை அற்புதமான வேளை, நீங்கள் எல்லாரும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். We begin our trainings by talking about why we do training for trainers. இந்த பயிற்சியானதை எப்படி என்றால் எதற்கு இந்த பயிற்சி அவசியம் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். So when you receive the translated manual, நாம் மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது we begin with why. Why should we do this? நாம் ஏன் என்று கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். And Brother John, you're fading out a little bit. I think you, when you look away from the computer, your voice is a little quiet. Okay. And so we begin with why. And there's ஏன் என்ற கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். Because when you begin with why, we really set the foundation for success. நாம் ஏன் என்ற கேள்வி கேட்கும் பொழுது வெற்றிக்கான அடிப்படையை நாம் உருவாக்குறதா இருக்கிறோம். And one of the primary reasons why we do T4T ஏன் இந்த பற்றி நாம் உருவாக்க வீட்டில் தொடங்குது ஏன் எப்படி மற்றும் என்ன என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். is because they are the actual principles that Jesus taught his disciples. இவைகள் தான் இயேசு கிறிஸ்துவானவர் தங்கள் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த கோட்பாடுகளாய் காணப்படுகிறது. To spread his kingdom and grow his church. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்கும் சபையின் வளர்ச்சிக்கும் தேவன் சில கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்தார். And we as pastors and church leaders, நாம் ஊழியர்களாய் தேவனுடைய போதகர்களாய் நாம் we don't have to change everything. நாம் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. We just have to add a few of the ingredients that Jesus taught his disciples. ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் சில நற்காரியங்களை நாம் சேர்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். And since we began to do this in 2015, 2015ஆம் ஆண்டு இதை நாம் செய்ய ஆரம்பித்த பொழுது it has moved into exponential growth. அது அளவுப்படுத்த முடியாத வளர்ச்சிக்குள்ளாய் வருவதை நாங்கள் பார்த்தோம். And so we're going to talk about why. நாம் ஏன் என்று நாம் கேட்க போகிறோம். Why we should do T4T. ஏன் இந்த பயிற்சியாளர் பட்டறை T4T ஏன்? The first reason is we want to fulfill the final wishes of Jesus. ஏனென்றால் தேவனுடைய கடைசி வார்த்தையின் அழைப்புகள் நிறைவேற்றலா இருக்கிறோம். Jesus gave some specific commands before he ascended into heaven. ஆண்டவராகிய இயேசு பரலோகத்திற்கு போகும் பொழுது தேவன் இந்த சரியான சில கட்டளைகளை கொடுத்தார், முக்கியமான கட்டளைகளை கொடுத்தார். And so we want to please Lord Jesus and do things the way he taught them. ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ கற்றுக் கொடுத்தாரோ அதை கொண்டு நாம் சில காரியங்களை செய்ய இருக்கிறோம். And so we begin by changing the model of disciple making. ஆகையால் அந்த சீஷத்துவ பயிற்சியில் உள்ள மாதிரியில் சில மாற்றங்களை நாம் கொண்டு வர விரும்புகிறோம். From what we see mostly around the world, உலகம் முழுவதும் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், which is we try to teach people and have them grow and then go out and share. நாம் உலகத்தில் கற்றுக் கொடுக்கிற காரியம் முதலாவது நீங்கள் ஸ்திரப்படுங்கள், வளருங்கள், அதற்கு பின்பாக போய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறது உலகமாய் காணப்படுகிறது. So the model for discipleship in most churches
அநேக சபைகளில் உள்ள இந்த சீசத்து பயிற்சியின் மாதிரி எப்படி என்றால், is grow, then go. வளர், அதுக்கு பின்பு போ, வளர்ந்து பின்பு போ. The traditional model for the church is grow, then go. முதலாவது நீ வளர், பின்பு நீ வெளியே புறப்படு. But the model that Jesus taught அதில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மாதிரி என்னவென்றால், is to grow as you go. நீ வளர்ந்து கொண்டே இரு. So we changed the model of disciple making நாம் இந்த இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த மாதிரியில் நாம் மாற்றங்களை கொண்டு வந்ததனாலே to go back to the way Jesus taught it. ஆகையால் திரும்பவும் இயேசு கற்றுக் கொடுத்த மாதிரிக்கு நாம் இப்பொழுது திரும்புகிறோம். So we turn the model over நம்முடைய மாதிரி நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறையை நாம் அதிகமாய் மாற்றினதனாலே from grow in knowledge அறிவில வளர வேண்டும், அதில் வளர வேண்டும், வளரு 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 என்று சொன்னதை போல, and then go out and maybe share Jesus with someone. அதற்கப்புறம் நீ எல்லாத்தையும் கற்று தேர்ந்ததுக்கு அப்புறம் இயேசுவை காட்டு என்று சொல்லுகிற அந்த காரியம் போல, But people rarely go out and share. ஆனால் அதிகமாய் வெளியே போய் சொல்லுவதோ கற்றுக் கொடுப்பதோ அரிதாய் காணப்படுகிறது. So we change it from grow then go வளர்ந்து பின்பு போ என்பதை நாம் மாற்றி to grow as you go. நீ வளர்ந்து கொண்டே போய்கொண்டே இரு. As Jesus sent out his disciples, ஆண்டவராய் இயேசு தன் சீஷர்களை அனுப்பும் பொழுது he sent them out, and as they went out, they grew. அவர்கள் வெளியே போகும் பொழுதே அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். They grew in their understanding of who they were, அவர்கள் யார் என்கிற அறிவிலே வளர்ந்தார்கள், the authority they've been given, அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே வளர்ந்தார்கள், the presence of God's kingdom, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசன்னத்திலே வளர்ந்தார்கள், and the power of God that was available to transform people's lives. தேவனுடைய வல்லமையானது மக்களுடைய வாழ்க்கையில் மறுரூபத்தை கொண்டு வருவதாக இருந்தது. And when we do that, நாம் அதை செய்யும் பொழுது our churches become more and more alive. நம்முடைய சபையானது உயிருள்ள ஜீவனுள்ள சபையாய் மாறுகிறது. Hallelujah. யாரோ And so today we're going to discuss why training for trainers is so important and powerful. ஏன் இன்றைக்கு இந்த T40 பயிற்சியாளரின் பயிற்சி என்பது முக்கியமா இருக்கிறது என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம். And how we grow our churches by focusing on the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக கொண்டு தரிசித்துக் கொண்டே சபை எப்படி வளர்கிறது என்பதை பார்க்க விரும்புகிறோம். And how training for trainers, T4T, can help grow our churches. இந்த பயிற்சியாளர் பயிற்சி T40 எப்படி நம்ம சபை வளர்ச்சிக்கு பலனுள்ளதா இருப்பது என்பதை பார்க்க இருக்கிறோம். Beyond what we can ask or think or expect. நாம் எதிர்பார்ப்பதற்கு மாற்றிலும் அது நடக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. And so to give an example, நான் ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். Of how T4T works in the real world. உண்மையான மெய்யான உலகத்திலே இந்த பயிற்சியாளர் பயிற்சி எப்படி கிரியை செய்வது என்பதை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். Is in a difficult city in Africa. ஆப்பிரிக்கா கண்டம் என்பது ஒரு கடினமான ஒரு தேசம். This city has been in the news. இந்த தேசமானது செய்திகளில் உள்ள ஒரு தேசம். In fact, the violence has been so difficult there. அங்கே இருக்கிற தீவிரவாதம் மிகவும் கடினமான ஒன்று. The city's in eastern Congo. கிழக்கு காங்கோவிலே. It's called Bukavu. அது புக்காவு என்று சொல்லக்கூடிய இடத்திலே. And there's been much violence in there from rebel forces that have taken over the city. அங்கே அந்த இடத்திலே தீவிரவாதிகளால் அந்த பட்டணம் கைப்பிடிக்கப்பட்டது. In that city, அந்த பட்டணத்திலே we trained in T4T in 2018. 2018 ஆண்டிலே இந்த T40 பயிற்சியாளரின் பயிற்சியை அங்கே நாங்கள் மேற்கொண்டோம். And one of the pastors there, அங்கே இருந்த ஒரு போதகரானவர் in 2018,
20:18 he had a very small church. அவருக்கு மிக சிறிய ஒரு சபை இருந்தது. He had about 70 people. அவருக்கு 70 ஆத்துமாக்கள் அங்கே இருந்தார்கள். And his church building was very small, and it was built on the side of a mountain. ஒரு மலைப்பகுதியிலே ஒரு சிறிய ஆலயமாய் அது கட்டப்பட்டிருந்தது. It seemed like a dangerous place to build a church because it actually hung off over the edge of the mountain. அந்த இடத்துல கட்டப்பட்ட சபையானது ஒரு பாதுகாப்பற்ற சபை, ஏனால் ஒரு மலையின் ஓரத்திலே அது கட்டப்பட்டிருந்தது. But I trained the pastor and his people in T4T. இந்த பயிற்சிக்கு அது சபை மக்களும் அந்த போதரும் கலந்து கொண்டார்கள், பயிற்சி பெற்றார்கள். And they began to add the principles to what they were doing in their ministry. நாங்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட கோட்பாடுகளின் கொள்கையிலும் அவர்கள் அதை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். And things began to change at the church. அப்பியாசிக்க ஆரம்பித்த பொழுது சபையிலே மாற்றங்கள் உண்டானது. The church began to grow. சபை வளர ஆரம்பித்தது. They grew. The church is now 600 members. இப்பொழுது இந்த சபையிலே 6000 ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், 600 ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். And they were able to afford a bigger building in a good place. இப்பொழுது ஒரு பெரிய இடத்திலே ஒரு சபையை ஆரம்பிப்பதற்கு ஒரு இடத்தை பார்த்திருக்கிறார்கள். But the church kept growing, so they kept planting new churches under the church. ஆகையால் சபை வளர ஆரம்பித்த பொழுது புதிய திருச்சபைகளை அவர்கள் உருவாக்க ஆரம்பித்தார்கள். And the pastor's name is Barnabas. அந்த சபையின் ஊழியருடைய பெயர் போதர் பேர் பர்னபாஸ். And Barnabas now has over 10 churches under his church. அந்த போதகர் பர்னபாஸ் அவர்களுக்கு இப்பொழுது தற்சமயம் 10 கிளை ஊழியர்கள் அவருடைய சபையின் கீழாக செயல்படுகிறது. And most of his church members are in small T4T groups. அந்த சபையில் இருக்கிற அனைத்து மக்களும் அந்த சபை வளர்ச்சி பயிற்சி T4T அங்கமாய் காணப்படுகிறார்கள். And many other pastors in the city அங்க இருக்கிற அந்த பட்டணத்தில் அநேக போதர்களும் have caught on to and started doing the same pattern as Barnabas. பர்னபாஸ் போதகர்கள் செய்த கற்றுக் கொடுத்த அந்த மாதிரியை அங்க இருக்கிற மற்ற போதர்களும் அதை அப்பியாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். And he does regular trainings on T4T at other churches. அவர் மற்ற திருச்சபைகளுக்கு போய் இந்த பயிற்சியை ஒழுங்குமுறையாக கற்றுக் கொடுத்து வருகிறார். And they now have over 1 million people in groups. இப்பொழுது அவருடைய குழுக்களிலே 10 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். In over 116,000 groups. 116 குழுக்களிலே இவர் மொத்தமாக 10 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். And it all started with one man in 2018. இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்றால் 2000 ஒரு மனிதரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. It all started with one man back in 2018. 2018 ஒரே ஒரு நபரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. And so that is the kind of growth that we are seeing. இப்படிப்பட்டதான வளர்ச்சியை நாங்கள் அங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். In Africa. ஆப்பிரிக்கா தேசத்திலே. But there are movements. அங்கே சில நடைமுறைகள் காணப்படுகிறது. On every major continent in the world with T4T. எங்கெல்லாம் இந்த பயிற்சியானது எந்தெந்த கண்டங்களில் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் பெரிய மாற்றங்களை பார்க்க முடிகிறது. And so this model is very important because it's a rediscovery of what Jesus taught. இந்த மாதிரியானது மிக முக்கியமானது, ஏனென்றால் இயேசு கற்றுக் கொடுத்ததான ஒரு மாதிரி இது. And so we are bringing back into the ministry the things that Jesus said were important. ஆண்டவராய் இயேசு சொல்லிக் கொடுத்த கற்றுக் கொடுத்த காரியங்கள் இந்த மாதிரி முக்கியமானதாய் காணப்படுகிறதுனாலே ஊழியத்துக்கு திரும்பவும் அதை நாம் கொண்டு வருகிறோம். One of the most important parts for Jesus was to send his disciples out. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மாதிரியிலே முக்கியமானது என்றால் சீஷர்களே நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். When Jesus rose from the dead, இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த உயிரோடு எழுந்த பொழுது in John chapter 20, யோவான் எழுதிய நற்செய்தியின் 20ஆம் அதிகாரத்திலே
he appeared to his disciples in a locked room, அடைக்கப்பட்ட அறைக்குள்ளாக சீஷர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். and he breathed on them, அவர் தம் ஆவியை ஊதி, and he said, "As the Father sent me, so I send you." என்னை பிதாவானவர் அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் மீது தமது ஆவியை அவர் ஊதினார். And so he sent his disciples to go out and share the அவர் gospel. தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாய் தம்முடைய சீஷர்களை அவர் வெளியே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அனுப்பினார். And just as the Holy Spirit, when he breathed on them and he sent them out in the Holy Spirit, எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் ஊதி அவரை வெளியே அனுப்பினாரோ, when we receive Jesus, we receive the Holy Spirit. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட உள்ளே செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். And Jesus sends us out. ஆண்டவராக இயேசு நம்மையும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். He sends us out to share the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை வெளியே புறப்பட்டு போகும்படி சொல்லுகிறார். And so we as pastors and church leaders, நாம் சபையின் தலைவர்களாய் போதர்களாய் காணப்படுகிற நாம் are called to help our people in the ministry. நாம் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். And so our responsibility is to equip the people in our churches நம்முடைய சபையில் உள்ள மக்களை பலப்படுத்தி அவர்களை உருவாக்கி to go out and share Jesus with people in the community. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை அவர்கள் சொல்லும்படிக்கு நம்முடைய சபையின் மக்களை நாம் பயிற்றுவிக்கிறவர்களாய் பலப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். And so we lead our people நாம் நம்முடைய மக்களை வழிநடத்தும் பொழுது to go out at least once a week வாரத்தில் ஒரு முறையாவது அவர் வெளியே புறப்பட்டு போக வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். and to pray over homes in a neighborhood. நாம் அருகாமையில் உள்ள வீடுகளிலும் அங்கே சந்தை வெளியில் போன்ற இடங்களிலும் ஆண்டவரை குறித்து பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். And so we help our people, we show them, we lead them, and we take them, different people, to different neighborhoods to pray over neighborhoods around the church. சபையை சுற்றி அருகாமையில் இருக்க மக்களுக்கு போய் ஜெபிக்கும்படிக்கு இயேசுவை சொல்லும்படிக்கு நம்முடைய சபை மக்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும். And that's a wonderful way to start. அது ஒரு அற்புதமான ஆரம்பமாய் காணப்படுகிறது. We help our people prayer walk in neighborhoods. நம்முடைய சுற்றிலும் நம்முடைய மக்களை ஜெப நடை செய்வதற்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும். And then as we're helping them prayer walk in a neighborhood, நம் சுற்றிலும் உள்ள இடங்களிலே ஜெப நடை மேற்கொள்ளும் பொழுது we pray that a person of peace would be led to us by the Holy Spirit. அங்கே நம்மோடு கூட சமாதானத்திற்கு காரணமாய் இருக்கிற ஒரு மனிதனை ஆவியானவர் நம்மிடத்தில் நேராய் வழிநடத்துவார். Jesus showed his disciples, when you go into a village, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கிராமத்திற்கு அல்லது பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது go to a house that had peace there. ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள். The person who owns that house would be a person of peace. அந்த வீட்டின் உரிமையாளர் சமாதானத்தின் காரணராய் அவன் காணப்படுவான். And so when we prayer walk, நாம் ஜெபநடை மேற்கொள்ளும் பொழுது we ask the Holy Spirit to lead us to someone in the community that can be that person of peace. ஆவியானவருடைய துணையோடு கூட ஆவியானவரே, நான் போகிற இந்த வளாகத்திலே சமாதானத்திற்கு ஏதுவான நண்பர் எனக்கு காட்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து விட்டு ஆவிய துணையோடு கடந்து போக வேண்டும். In the place of peace where that person lives, அங்கே சமாதானத்துக்கு ஏதுவான நபர் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ becomes the center of our ministry in that location. அவர்தான் நம்முடைய ஊழியத்தின் மைய கர்த்தாவாய் அவர் காணப்படுகிறார். And so we work from that person's home and we prayer walk every week. அந்த மனிதன் வீட்டிலிருந்து நம்முடைய ஜெப நடையை நாம் ஆரம்பிக்கிறோம். அந்த மனிதனை தான் முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். And the Holy Spirit will honor our efforts at prayer walking. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெப நடையையும் நம்முடைய ஜெபத்தையும் அவர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். And he will lead us, if we ask him, he will lead us to people that are ready to hear about Jesus. அவரிடத்தில்
ஆவியானவரே உம்முடைய இயேசுவை குறித்து அறிய வேண்டிய மக்களுக்கு நேராய் என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். And when those people come to Christ, அந்த ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது we bring them to the home of the person of peace. அந்த மனிதனுடைய வீட்டிற்கு அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறோம். சமாதானத்துக்கு ஏதோ மனிதனுடைய வீட்டை அழைத்துக் கொண்டு வருகிறோம். And then a small discipleship group begins in that home. அந்த இடத்திலே சிறிய சீஷத்துவ குழுவானது ஆரம்பிக்கப்படுகிறது. And so we keep prayer walking until that group grows. அங்கே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபநடை மேற்கொள்கிறோம், அந்த குழுவானது வளரும் மட்டும். And that group will meet there once a week. அந்த குழுவானது ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் அங்கே கூடுகிற ஒன்றாய் இது இருக்கும். And then in that group there's a format in the manual that you follow for the local group meeting, the small group meeting. உங்களுக்கு இனி கொடுக்கப்பட இருக்கிற தமிழாக்கம் செய்யப்பட்ட அந்த கையேடிலே அந்த குழுக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் குறித்து வைத்திருக்கிறோம். But there's not many big changes that you do other than you're already doing in a cell group or small group meeting. நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற குடும்ப கூடுகை இப்படிப்பட்ட கேர்சல் குரூப்ல காட்டிலும் பெரிய ஒரு மாற்றத்தை நாம் செய்யவில்லை. And so there's a few ingredients that we add back into the small group meeting that Jesus' disciples followed. நாம் இந்த வீட்டு கூடுகளிலே இந்த செல் குரூப்பிலே இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்ட மாதிரியின் ஒரு சில துளிகளை நாம் அதில் சேர்க்க போகிறோம். One of the things is after Jesus sent his disciples out, they came back and reported to Jesus. இயேசு கிறிஸ்துவானவர்கள் தம் சீஷர்களை வெளியே புறப்பட்டு போக சொல்லி அனுப்பின பொழுது அவர்கள் வந்து சில செய்திகளை இயேசு சொன்னார்கள். So every week when we meet, we ask every person if they shared Jesus with anyone this week. ஒவ்வொரு வாரமும் நாம் குழுக்களாய் சேர்ந்து அந்த வீட்டு கூடுகளை சேரும் பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் இயேசுவை குறித்து யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்களா? This reminds everyone that they should be sharing their faith every week. இது எதுக்கு என்றால் ஒவ்வொரு வாரம் நம்முடைய விசுவாசத்தை நாம் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். And that ends up being exciting because when someone go ahead. அவர்கள் சொல்லுகிற பதில்கள் மிகவும் ஆச்சரியமா இருக்கும். Because when someone has actually shared Jesus with someone else, யாராவது ஒருவர் இயேசுவை குறித்து நிச்சயமா மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தால் they actually have great joy in their heart. அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். And so that joy makes everyone in the group want to share more. அந்த சந்தோஷமானது அந்த குழுக்களில் உள்ள எல்லாரிடத்திலும் பகிரக்கூடிய ஒன்றாய் இது இருக்கிறது. And then more and more of the people share Jesus with others and then lead those people to the group. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சொல்லி அந்த குழுக்கள் நடத்தும் போது அவர்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற மகிழ்ச்சியானது மிகவும் பெரிய ஒரு சந்தோஷமாய் காணப்படுகிறது. And then the group will grow. அந்த குழுவானது வளரும். And once the group gets to between 10 and 12 people, அந்த குழுவானது 10 அல்லது 12 நபர்கள் அங்கே குழுவில் சேரும் பொழுது there should be two people in the group that could lead another group. அங்கே இருக்கிற 1 அல்லது 2 பேர் இன்னொரு குழுவை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும். So the leader of that small group, அந்த குழு சிறிதா இருந்தாலும் அந்த தலைவர் சிறிய சாதாரண மனிதனாக இருந்தாலும் with the help of the pastor, அந்த போதகருடைய துணையோடு கூட or someone the pastor appoints, அல்லது போதகர் யாரை நியமிக்கிறார்களோ அவர்களோடு கூட will begin the leader of the group. அவர் அடுத்த குழுவை அவர்கள் நடத்தி செல்வார்கள். And the new leader who will lead a new group, அந்த புதிய தலைவர் அவர்கள் தலைவரானவர் அல்லது அந்த புதிய முதியவர் ஆனவர் அவர் அடுத்த குழுவை நடத்துவராக காணப்படுவார். Plus the pastor or someone appointed by the pastor. எந்த மூப்பரை போதகரை அவர் நியமித்திருக்கிறால் அவர் அடுத்த குழுவை நடத்துகிற ஒரு தலைமைத்துவத்திற்குள்ளாய் வருவார்கள். We'll go to a new neighborhood. அடுத்த ஒரு நண்பரை சந்தித்து கண்டுபிடித்து and the three of them will begin prayer walking. மீண்டும் ஜெபநடையை அவர்கள் ஆரம்பிப்பார்கள்.
and they will pray to the Holy Spirit to lead them to a house of peace with a person of peace. அங்கே சமாதானத்துக்கு ஏதுவான நபரை, இவரோடு இணைந்து ஊழியக்கூடிய நபரை கண்டுபிடிக்கும்படி ஆவியானவரிடத்தில் ஜெபித்து ஆவியான துணையோடு ஜெப நடை மேற்கொள்ளப்படும். And then that group will find a person of peace, and that group will begin to grow. மறுபடியும் அங்கே சமாதானத்துக்கு ஏதுவான நபரை கண்டுபிடித்து ஜெபத்தை ஆரம்பித்து புதிய குழுவானது அங்கே ஆரம்பிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கும். When the group grows to the point where it's 10 or 12 people, அந்த குழு வளர்ந்து 10 அல்லது 12 நபர்கள் அந்த குழுவில் இணைக்கப்படும் பொழுது, then the process will start again, where the leader of that group will bring someone out of that group to start a new group. எப்படி முதல் குழுவிலிருந்து ஒரு நபரை போதகர் நியமித்தாரோ அல்லது தலைவர் நியமித்தாரோ, அதே போல இந்த குழுவிலிருந்து 12 பேர் வந்தவுடன் ஒரு தலைவரை நியமித்து அடுத்த குழுவை நாம் ஆரம்பிக்க வேண்டும். முன்பு போல அதை செய்ய வேண்டும். The person who you always go to 2 groups. நாம் எப்பொழுதுமே 2 குழுக்களை ஆரம்பிக்க வேண்டும். So leaders always go to 2 groups. எப்பொழுதுமே தலைவர்கள் 2 குழுக்களுக்கு அவர் போவார்கள். You go to the group that you're leading. நீ நடத்தி கொண்டிருக்கிற குழுக்கும் அவர்கள் செல்வார்கள். That's the group that you are mentoring others in. புதிதாய் நடத்தக்கூடிய, புதிதாய் வழிமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கும் நீங்கள் தலைவராக நடத்துவீர்கள். But you also go to the group that you're being mentored in. நீங்கள் எங்கே உங்களை யார் நடத்துகிறார்களோ, உங்களை நடத்திப்புக்குள்ளா யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கீழாக இந்த தலைவர்கள் இருப்பார்கள். If a person stops going to the group that they are being discipled in, எந்த குழுவிலிருந்து இவர்கள் நடத்தப்பட்டார்களோ அந்த குழுக்கு போகாமல் அவர் நிறுத்தப்பட்டால், then they end up drying up. போகாமல் இருந்தால் அவர் வறண்டு போவார். இந்த குழுவானது வளராது. So we always go to the group that we are being mentored in. நாம் வழிநடத்தப்பட்ட அந்த தலைமைத்துவத்துக்கு கீழாக நாம் எப்பொழுதும் இருந்துதான் செயல்பட வேண்டும். வெளியே வந்தால் நம்மால் செயல்பட முடியாது. And the group that we are mentoring others in. நாம் ஒரு தலைமைத்துக்குள்ளாய் இருந்து செயல்பட்டு கொண்டு ஒரு தலைவராய் நாம் இருப்போம். So that is 2 groups that we give Jesus every week. ஆகையால் இந்த 2 குழுக்களையும் நாம் சந்திக்கிறவர்களாய் பார்க்கிறவர்களாய் இருப்போம். So one of the main things that we do in this group that's different, நாம் இந்த குழுக்களை செய்யக்கூடிய காரியம் கொஞ்சம் வித்தியாசமானது. is we ask the people in the group, நாம் இந்த குழுக்களை கேட்கக்கூடிய காரியம் என்னவென்றால், if they share Jesus with anyone that week. அந்த வாரத்திலே இயேசுவை பற்றி நீங்கள் யாரிடம் பகிர்ந்து கொண்டீர்களா என்று குழுவின் தலைவரானது கேட்பார். So that is most important. அது மிகவும் முக்கியமான ஒன்று. At the end of the meeting, after we spend some time in Bible study, then we begin talking about what we're going to do in the coming week. நாம் கூடுகையிலே நம்முடைய வேத பாடத்தை மற்ற காரியங்களை முடித்து நாம் ஜெபித்து முடித்த பிறகு அடுத்த வாரம் என்ன செய்வோம் என்று நாம் உரையாட வேண்டும். So the last 20 minutes of the meeting, we plan for our coming week. கூட்டத்தின் கடைசி 20 நிமிடங்கள் அடுத்த வாரம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை திட்டமிடுதலாய் அது இருக்கும். Everyone in T4T has a prayer list. எல்லாருக்கும் இந்த பயிற்சியிலே ஒரு ஜெப பதிவு வைத்திருப்பார்கள். The prayer list is a list of people that we believe do not know Jesus. அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஜெப துணிக்கையிலே இயேசுவை அறியாத மக்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருப்பார்கள். So everyone in the group has made a list. அந்த குழுக்களில் உள்ள ஒவ்வொருவரும் இயேசுவை அறியாத சில நபர்களுடைய பெயர்களை அவர் எழுதி வைத்திருப்பார்கள். And in the back of the manual there's this list. நமக்கு கொடுக்கப்பட போகிற அந்த கையேடிலே இப்படிப்பட்டதான இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நபர்களுடைய பெயர் எழுதக்கூடிய ஒரு படிவம் இருக்கிறது. And we put everybody's name on it that we believe do not know Jesus. இயேசுவை அறியாருடைய பெயர்களிலே நாம் பட்டியலிட்டு நாம் எழுதி வைக்க போகிறோம். And that way everyone has a list of people who they can reach out to share Jesus with. அப்படியாக பட்டியலிடப்பட்டு எழுதப்பட்ட நபர்களை கொண்டு நாம் அவர்களை சந்திப்பதற்கு ஜெபிப்பதற்கு ஏதுவாக இது காணப்படும். And we pray over these people every day.
ஒவ்வொரு நாளும் இந்த மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். And because the Holy Spirit wants to partner with us, ஏனென்றால் பரிசுத்த ஆவியார் நமக்கு பங்காளராய் இருக்க விரும்புகிறார். he will work on the hearts of those people that we're praying for. நாம் ஜெபிக்கிற அந்த மக்களோட இருதயத்தில மாற்றம் கொண்டு வரும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய நபராய் காணப்படுகிறார். So in that part of the meeting, அப்படிப்பட்டதான அந்த கூடுகையிலே where we're planning for the coming week, நாம் அடுத்த வாரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் திட்டமிடுவர்களாய் நாம் இருப்போம். we always take out our prayer list நாம் நம்முடைய ஜெப பட்டியலை எடுத்து வைத்து of people who need Jesus, இயேசு யாருக்கு வேண்டுமோ அவருடைய ஜெப பெயர்களை எழுதி வைத்து and we ask Holy Spirit நாம் பரிசுத்த ஆவியானவரை கேட்போம். to guide us to someone he wants us to speak to this week. ஆண்டவரே, இந்த வாரம் நான் இவ்வளவு பேர் எழுதி வச்சிருக்கேன், இதுல யாரை போய் சந்திக்க வேண்டும், என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் துணை செய்கிறவராய் இருக்கிறார். And then everyone in the group shares the name of the person they're going to reach out to that week. ஒவ்வொரு வாரமும் அந்த ஒவ்வொரு வாரத்திலும் யாரை போய் சந்திக்க போகிறோமோ அவருடைய பெயர் எல்லாம் எழுதி அவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். So everyone can pray for that person. அந்த கூடுதல் எல்லாரும் அந்த நபருக்காக நாம் ஜெபிக்கலாம். And then we'll have someone when we come back the following week அந்த வருகிற வாரத்தில் நாம் திரும்ப வந்து that we share Jesus with. நாம் இயேசுவை குறித்து என்ன பகிர்ந்து கொண்டோம் என்பதை நாம் அங்கே சாட்சி சொல்றவர்களாக இருப்போம். And so the prayer list is a very important part of what we do. ஜெப பட்டியல் அல்லது பெயர் பட்டியல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாய் காணப்படுகிறது இந்த குழுக்களிலே. Whenever you lead someone to Jesus, நீங்கள் யாரோ ஒருவர் இயேசுவிற்கு வழிநடத்தும் பொழுது you ask them to fill out a list of people they know that need Jesus. அவர்களிடத்திலே வழிநடத்தப்பட்ட புதிய ஆத்துமாக்களிடத்தில் யாருக்கெல்லாம் இயேசு வேண்டும் என்பதை அவர்கள் வாயிலாக ஒரு பட்டியலிட்டு பெயர்களை வாங்க வேண்டும். And we bring our new convert to someone on their list within 24 hours. எப்படி என்றால் 24 மணி நேரத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவரை நம்முடைய குழுக்களுக்குள்ளாய் இணைக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். We want every new convert ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு புதிய நபரையும் to have a habit of going out and talking about Jesus to the people they know. புதிதாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பயிற்சிக்க வேண்டும். So right after they fill out their list, we take them to someone on the list. அவர்கள் பெயரில் பட்டியல் எழுதி கொடுத்த பின்பு அவர்களை நாம் நமக்காக எடுத்துக் கொள்கிறோம். So two of the most important parts மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் of T4T இந்த பயிற்சியில் மிக முக்கிய அங்கம் என்னவென்றால் is asking people if they share Jesus this week. அவரது கேட்கொண்ட முதல் காரியம், இன்றைக்கு இந்த வாரம் இயேசுவை குறித்து யாரிடதாவது நீங்கள் கூறினீர்களா, அறிவித்தீர்களா? And to keep a list, to have a list of people that need Jesus they can pray over. அவரிடத்திலே யாருக்காவது ஜெபித்திருக்கலாம், பெயர் பட்டியல் இருக்கா, அதை கொடுங்கள், நாம் ஜெபிப்போம் என்று அந்த பெயர் பட்டியலை வாங்க வேண்டும். And that helps grow our churches. அது நம் சபை வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கிறது. Small groups are the foundation of T4T. சிறு குழுக்கள் எல்லாம் இந்த T4T பயிற்சிக்கு அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. And so we want to encourage small groups to form under our churches. ஆகையால் சபையிலே சிறு குழுக்களை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். Every small group should birth at least 2 or more groups. ஒவ்வொரு குழுக்களும் 2 அல்லது 3 குழுக்களை உருவாக்கக்கூடிய குழுவாய் இருக்க வேண்டும். Whenever a new group is started, ஒவ்வொரு புதிய குழுக்கள் ஆரம்பிக்கப்படும் பொழுது we ask the leaders of the previous group முதல் குழுவிலிருந்து தலைவர்கள் நாம் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால் to bring the new leaders to the pastor. புதிய தலைவர்களை போதனத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். Or someone the pastor appoints.
அல்லது போதகர் யாரை நியமிக்கிறார்களோ தலைவராக அவரிடத்திலே புதிய தலைவர்களை கொண்டு வர வேண்டும். so that the pastor knows every single leader of every group. அப்படி என்றால் முதல் குழுவில் ஆரம்பிக்கப்பட்ட போதகரும் தலைவரோ ஒவ்வொரு குழுக்களின் தலைவரையான குறித்த திட்டமான காரியங்களை அறிந்தவர்களா இருப்பார். In some cities, சில பட்டணங்களிலே we have 30 generations of groups. கிட்டத்தட்ட 30 தந்ததிகளாய் 30க்கு ஏற்பட்ட சில குழுக்கள் இருக்கிறது. But the pastor knows every single person that's leading a group. அந்த தலைவருக்கு அந்த போதகருக்கு ஒவ்வொரு 30 குழுவும் அவர் தலைவர் அவர் தெரியும். And we ask the churches நாம் சபையில் கேட்கிற காரியம் that are doing T4T, இந்த பயிற்சி நடத்துகிற சபை தலைவர்கள் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய காரியம் that they would have a monthly celebration. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் கூட வேண்டும், கூடி செயல்படுத்த வேண்டும். For the leaders of T4T and the potential leaders. அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய தலைவர்களும் மற்ற தலைவர் எல்லாவற்றையும் இணைத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு சின்ன ஒரு கூடுகை ஒரு கொண்டாட்டத்தை நியமிக்க வேண்டும். And so you bring all the leaders together once a month to celebrate what God's doing through T4T in your church. இந்த பயிற்சியின் மூலமாக தேவன் உங்கள் சபை மக்களை கொண்டு என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடும்படிக்கு எல்லாரும் இணைத்து மாதத்துக்கு ஒரு முறை கூட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. And so the small group is so important. ஆகவே இந்த சிறு குழுவானது மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. One of the principles that we remind all our people about நாங்கள் எங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான கோட்பாடு என்னவென்றால் during the church services சபை ஆராதனை நேரங்களிலே and the small group meetings இந்த சிறு குழுக்களில் கூடுகையும் பொழுது is that we ask every person நாம் ஒவ்வொரு மக்களிடத்தில் கேட்கக்கூடிய காரியம் என்னவென்றால் that when they wake up in the morning அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது that they ask the Holy Spirit அவர் பரிசுத்த ஆவியிடம் கேட்க வேண்டிய காரியம் to lead them to someone every day. ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் ஏதோ ஒரு ஆத்மாவை சந்திக்கும்படி வழிநடத்தும் என்று அதிகாலையில் எழுந்திருக்கும் முதல் ஜெபமாய் இருக்கும். That he has prepared for us to share Jesus with. ஆண்டவரே நாங்கள் உம்மை குறித்து சொல்லபடிக்கு எங்களுக்கு நியமித்து ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு தான் நடத்தும் என்று சொல்லி ஆவியானவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். So leaders, you ask your people every day when they wake up that the Holy Spirit sends them to someone. ஒவ்வொரு தலைவரும் அதிகாலையில் எழுந்தவுடன் பண்ண வேண்டிய ஜெபம் நாங்கள் யாரை சந்திக்க வேண்டும் நடத்துங்கள் என்று சொல்லி ஆவியானவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். That one principle அந்த ஒரு கோட்பாடு அந்த ஒரு கொள்கை will grow your churches. உங்களுடைய சபைக்கான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். Because the Holy Spirit will work on the people that he's sending your people to share Jesus with. நீங்கள் அனுப்புகிற ஜனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு யாரை சந்திக்க வேண்டுமோ அவர்களுக்காக கிரியை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். Jesus said he was going to send his people out and they would be his witnesses. ஆண்டவர் சொன்னார் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். Acts chapter 1 says that we are to be his witnesses. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது நாம் அவரின் சாட்சியாய் இருக்கிறோம். A witness is someone who is observing something someone else is doing. இந்த சாட்சி என்பது நாம் செய்யக்கூடியதை யாரோ ஒருவர் அதான் சாட்சி. So when I go out and when I ask Holy Spirit to send me to someone, I am witnessing the work of the Holy Spirit. நான் வெளியே போய் செய்யக்கூடிய ஒன்றை பரிசுத்த ஆவியானவரை நான் சாட்சிப்பவராய் இருக்கிறேன். When I first began doing this in my own ministry, நான் இதை என்னுடைய சொந்த ஊழியத்திலே செயல்படுத்த ஆரம்பித்த பொழுது the Holy Spirit was not sending me across anyone's path. ஆவியானவர் என்னை எந்த மக்களுடைய பாதையிலே குறுக்கீடு செய்யவில்லை. I asked God, why
are you not sending me to anyone? ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரையும் சந்திக்க முடியவில்லை? I'm asking you every day to send me, but you're not sending me. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், யாருடைய வழி நடத்த சொல்ல இதுவரைக்கும் ஒன்னே காணவேன்னு சொல்லி கேட்டேன். No one was coming across my path that needed Jesus. நான் போகிற வழியில எனக்கு இயேசுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கூட நான் பார்க்கவில்லை. And Holy Spirit spoke to me and said, பரிசுத்த ஆவி என்னோடு கூட பேசினார். I'm not sending anyone to you because you do not want me to. ஆண்டவர் சொன்னாரு, நான் யாரையும் உன்னிடத்தில் அனுப்ப போவதில்லை, ஏன்னா நீ என்னை யாரும் உன்னிடத்தில் வருவதற்கு இதுவரைக்கும் வழி கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு. I said, Lord, yes, I do. நான் சொன்ன, ஆண்டவர் நான் தானே கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். He said, no, you don't. அடுத்து, இல்ல நீ எங்கப்பா கேட்ட, நீ ஒன்னும் செய்யல அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. I said, why, Lord? ஆண்டவர், என்ன ஆண்டவர், நான் தான் கேட்கிறேன்னு அப்படின்னு சொன்னேன். He said, because you do not want me to interrupt your schedule. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னோட அன்றாட நடவடிக்கைகளுக்குள்ளாய் என்னை உள்ளே நீ அனுமதிக்கவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். And I had to repent. நான் ஆண்டவரத்திலே மன்னிப்பு கேட்க மனம் திரும்புவதாய் காணப்பட்டது. And tell the Lord, yes, I do not want my schedule interrupted. ஆமா ஆண்டவரே, என்னோட அன்றாட வேலையிலிருந்து எந்த விதமான மாற்றம் நடத்த நான் அனுமதிக்கவில்லை, என்னை மன்னித்து விடுன்னு சொன்னேன். So I told the Lord ஆண்டவருக்கு சொன்னேன், that I would let his schedule be my schedule, so please interrupt me. ஆண்டவரே, என்னுடைய தினசரி நடவடிக்கைகள் எல்லாம் உம்முடைய நடவடிக்கையா இருக்கட்டும், நீர் நடத்தும், இனி நான் அல்ல என்று இயேசுவில் சொன்னேன். And the very next day, அடுத்த நாளே, after I had asked him to send me to someone who needed Jesus, ஆண்டவரே இயேசுவை உம்மை வேண்டுவதற்கு என்னை அனுப்பும் என்று சொல்லி நான் அனுப்பினேன், கேட்டேன். he sent me to a store where a woman was crying. அங்கே இருந்த ஒரு கடையிலே அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணிடத்தில் என்னை கர்த்தர் அனுப்பினார். And I was able to minister Jesus to her. அந்த சகோதரிடத்தில் இயேசுவை குறித்து நான் சொல்ல முடிந்தது. Amen. ஆமென். So when we ask Holy Spirit to send us to someone, ஆவியானவரிடத்தில் என்னை யாரிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, we need to do it in faith, expecting him and wanting him to send us to someone every day. விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு யாரிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். And he will do that. அவர் நிச்சயமா இதை செய்வார். And so God has called us. ஆகையால் தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், according to Matthew chapter 6 verse 33, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் படியாக, to seek first his kingdom. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். He said if we seek first his kingdom, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், and his righteousness, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், everything we need will be given to us. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். And so if we focus on Christ's kingdom, தேவனுடைய ராஜ்யத்தின் மீது நாம் நோக்கமுள்ளவர்களாக இருப்போம் என்றால், if we seek his kingdom first, அவருடைய ராஜ்யத்திற்கு முதல் பங்கை நாம் கொடுப்போம் என்று சொன்னால், he will give us all that we need. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். We all need to grow our churches. நம்முடைய சபை, எல்லாருக்கும் சபை வளர்ச்சி முக்கியமானதாய் காணப்படுகிறது. But if we focus on our church, நாம் நம்முடைய சபையின் மீது தரிசனம் இருக்கும் பொழுது, we will limit God. நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். The kingdom is much bigger than one church. சபையை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யமானது மிகவும் பெரிதாய் காணப்படுகிறது. If we focus on just our church, we're thinking too small. என்னுடைய சபை என்று சொல்லி என்னுடைய தரிசனத்தை குறுகியதாக வைக்கும் பொழுது நம்ம சிறிய வட்டத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். If we focus on our church, நாம் நம்முடைய சபையிலே ஒரு தரிசனத்தை கொண்டு வரும் பொழுது, then we'll be comparing ourselves to other pastors. நம்முடைய சபையின் மீது நம்முடைய தரிசனத்தை நோக்கத்தை கொண்டு வரும்போது ஊழியர்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் இருப்போம். And there'll always be a pastor with a bigger church.
அந்த பெரிய போதகர் பெரிய சபை எப்படி? where we feel humbled, அவர்களை பார்க்கும் பொழுது நாம் மிகுந்த தாழ்த்தப்பட்டவர்களை காணப்படுவோம். and there'll always be someone with a smaller church where we could feel pride. ஆனா அந்த பெரிய போதகர் சின்ன சபையை பார்க்கும் பொழுது பெருமை உணர்வாக இருப்பார். We need to stop comparing ourselves to other pastors and other ministries. நாம் எந்த ஊழியத்தோடு கூட எந்த ஊழியரோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. And we need to begin really seriously seeking God's kingdom. நாம் நிச்சயமாக மெய்யாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். If we seek God's kingdom first, நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, then we can ask God, what is my role in your kingdom? நாம் அதுக்கு பின்பாக கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி என்ன என்று சொல்லி நாம் கேட்கலாம். Then we fulfill our specific calling rather than trying to compete with other pastors with their calling. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய முக்கியமான பங்கு என்பதை அறிந்து நாம் செயல்படுவோம், மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது அல்ல. If I start focusing on the kingdom, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய தரிசனத்தை நான் வைத்திருப்பேன் என்றால், நோக்கத்தை வைத்திருப்பேன் என்றால், I begin to look outside the four walls of my church to places where they need Jesus. எனக்கு உள்ள சபைக்குள்ளாக இயேசு யாருக்கு தேவை என்பதை பார்ப்பவனா இருப்பேன். And then if I'm focusing outside my church, என்னுடைய சபைக்கு வெளியே நான் பார்ப்பவனா இருந்தால், then more people will come to Jesus and then more people will come to my church. வெளியே சபைக்குள்ளாய் இராதபடிக்கு வெளியே என்னுடைய நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் அநேகர் சபைக்குள்ளாய் வருவார்கள், ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு சேர்க்கப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. We grow our church most effectively நம்முடைய சபையை திடம்பெற வழிநடத்த முடியும் by focusing on the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கமா இருக்கும் பொழுது நம்முடைய சபை திடம்பெற வளரும். And where God is calling me outside the church building to where people need Jesus. சபைக்கு வெளியே இயேசு யாருக்கு வேண்டுமோ அவருக்கு நேராக பணி செய்யும்படிக்குதான் தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். When in 2015, 2015 I had just finished pastoring a church. நான் ஒரு ஊழியத்தை நான் நிறைவேற்றினேன், போதகர் ஊழியத்தை நிறைவேற்றினேன். I was praying for my city. நான் என் பட்டணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I was asking God, how do we reach this city? The city has so much pain. ஆண்டவரே, இந்த பட்டணத்தை நான் எப்படி சந்திக்க முடியும்? இந்த பட்டணம் மிகுந்த துன்பத்திற்குள்ளாய் இருக்கிறது. My church was healthy, my church was growing. என்னுடைய சபை நன்கு ஆரோக்கியமாயிருந்தது, என்னுடைய சபை வளர்ச்சி நிறைந்த சபையாய் காணப்பட்டது. But we were having very little impact on our city. ஆகையால் எங்களுடைய பகுதியிலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு விடலாம் இருந்தோம் எங்கள் பட்டணத்திலே. And then the Lord told me தேவன் இடத்திலே சொன்னார், that I want you to give your church to the assistant pastors. உன்னுடைய உதவி ஊழியருக்கு உன்னுடைய சபையை கொடுத்து விடு என்று சொல்லி ஆவியானவர் என்னிடத்திலே பேசினார். Because I'm calling you somewhere else. நான் உன்னை வேறொரு இடத்துக்கு அழைக்கிறேன். If you will follow my calling out of the church. நீ சபைக்கு வெளியே என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவாய் என்று சொன்னால், I will multiply your ministry. நான் உன் ஊழியத்தை பெருக செய்வேன். And make you a pastor of pastors. நான் உன்னை போதகர்களுக்கு போதகராய் நான் மாற்றுவேன். So I gave the church to the assistant pastors and I left looking for what God had. என்னுடைய ஊழியத்தை உதவிகளை கொடுத்து விட்டு நான் புறப்பட்டேன். And so I walked out not knowing what was next. அடுத்து என்னவென்று சொல்லி நான் பார்த்தேன். I did not know how I would support my family. என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் ஆதரிப்பேன் என்பது எனக்கு தெரியாது. And I did not know what God was leading me to. ஆண்டவர் எங்கே நடத்துகிறார் என்பது எனக்கு தெரியாது. I was invited to go to a meeting where Rob Welch was speaking. ராபெல் சகோதரர் பேசிக் நடத்தி கொண்ட செய்திக்கு நான் சென்றேன், ஒரு கூட்டத்துக்கு சென்றேன். Rob Welch is the founder of Forest Glory Ministries. Forest Glory Ministries இன் தலைவராய் சகோதரர் ராபெல்ஸ் இருக்கிறார்.
and they were just beginning to add T4T to the ministry. அவர்கள் இந்த பயிற்சியாளரின் பயிற்சியை தங்கள் ஊழியத்தோடு கூட அப்பொழுதுதான் ஆரம்பிக்க ஆரம்பித்தார்கள். The Lord told me to go to Africa and I would know. ஆண்டவர் சொன்னார் ஆப்பிரிக்காவுக்கு போ என்று சொன்னார். நான் மாட்டேன், முடியாது என்று சொன்னேன். I didn't know what I would know. எனக்கு என்ன அங்க நடக்குன்னு எனக்கு தெரியாது. But what I found out was how to reach a city. அங்க போய் என்ன செய்யணும் தெரியாது. ஆனால் ஒரு பட்டணத்தை எப்படி சந்திக்க முடியும் என்று அறிந்திருந்தேன். How to reach a nation. அல்லது ஒரு தேசத்தை சந்திப்பதற்கு. And a whole continent. அல்லது பெரிய ஒரு கண்டத்தை சந்திப்பதற்கு. And so when I was in Rwanda, I began to see this happen. ருவாண்டாவில் இருக்கும் பொழுது இது நடப்பதை நான் பார்த்தேன். 7 weeks before I went to Rwanda, ருவாண்டாவுக்கு போவதற்கு 7 வாரங்களுக்கு முன்பாக they had trained 165 pastors in T4T. அவர்கள் 165 போதகர்களை இந்த பயிற்சியின் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டார்கள். When I came to Rwanda, that number had grown to 2,500. ஆனால் ருவாண்டாவுக்கு நான் வரும்பொழுது 2500 போதகர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இருந்தார்கள். And that really amazed me. அது என்னை மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாய் நடத்தியது. I was amazed that just less than 2 months, they went from 165 disciple makers to over 2,000. குறித்த காலத்தில் 2 மாதங்களுக்கு 165 சீஷர்கள் இருந்த இடத்திலே 2500 சீஷர்களை உருவாக்க முடிந்தது. And then after a short time, a few months, சில மாதங்கள் கழித்து they went to 8,000 disciple makers in the city. அந்த பட்டணத்தில் 8000 சீஷர்கள் உருவாக்கப்பட்டிருந்தார்கள். And then 20,000. அப்புறம் 20,000. And while I was there, I was speaking with the mayor of the city. அங்கே நான் இருக்கும் பொழுது கனத்துக்குரிய அங்க மேயரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். The mayor said that the jail was empty. அந்த மேயர் சொன்னார் இப்பொழுது சிறைச்சாலை காலியாக காணப்படுகிறது. The mayor was so excited that there was no one in the jail. அவர் சொன்னார், இந்த மேயர் சொன்னார் இப்ப ஜெயில்ல யாருமே இல்லைங்க, காலியா இருக்குன்னு சொன்னார். He said that men were leaving the bars and taverns and going back to work. அவங்க மனிதர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் எல்லாம் எல்லா பாவங்களை விட்டு இப்ப வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். People were able to stay out late at night because it was safe. இப்பொழுது மக்கள் இரவில் அதிக நேரம் வெளியே இருக்கிறார்கள், இப்பொழுது பாதுகாப்பாய் காணப்படுகிறது. So people were being changed because through T4T they were coming to Jesus. இந்த T4T பயிற்சி மூலமாக அனைவரும் மனமாற்றம் அடைந்து இயேசுவினிடத்திலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். So we were rediscovering what Jesus taught. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை நாங்கள் மறுபரிசீலனை செய்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். That you change your city பட்டணத்துக்கு ஒரு மறுரூபம் by changing the hearts of the people that live in the city. பட்டணத்தில் வாழ்கிற மனதிலே மாற்றத்தை கொண்டு வந்து பட்டணத்தை மறுரூபப்படுத்தி கொண்டிருந்தார். By making disciples who make disciples who make disciples. சீஷர்களை கொண்டு சீஷர் பயிற்சி கொடுத்து மற்றவர்களை சீஷராக்கி கொண்டிருந்தார். So I wanted to learn how this T4T works. ஆகையால் இந்த சீஷத்துவ பயிற்சியானது எப்படி கிரியை செய்யும் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். And the Lord brought me back to Matthew chapter 28. ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு என்னுடைய கவனத்தை திருப்பினார். And he showed me in the Great Commission in Matthew 28. மத்தேயு 28ல சொல்லப்பட்ட பெரிய கட்டளையிலே ஆண்டவர் சொன்ன காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். That if I just changed my ministry somewhat, slightly, என்னுடைய ஊழியத்தை கொஞ்சம் நான் மாற்றம் கொண்டு வந்தால் போதும், I would see explosive growth in the kingdom and in my church. கடங்காத வளர்ச்சியை தேவனுடைய ராஜ்யத்தில் மாத்திரமல்ல என்னுடைய திருச்சபையிலும் காண முடியும் என்பதை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். So the Lord began to open up my eyes to see the Great Commission in Matthew 28:19 in a whole different way.
மத்திய 28:20 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெரிய கட்டளையை கொண்டு தேவனுடைய கண்களை திறந்தார். அதை கொண்டு எப்படி பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகும் என்பதை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். The first thing that I began to see நான் கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்னவென்றால், is that Jesus said that all authority was given to him. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், எனக்கு எல்லா அதிகாரமும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority in heaven and earth is given to Jesus. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு திருவுளம் பற்றினார். So I need not be afraid to go anywhere if I'm going with Jesus. நான் இயேசுவோடு கூட போவேன் என்று சொன்னால், புறப்பட்டு போவேன், எங்கே போனாலும் எதை குறித்து எனக்கு பயம் என்பது இல்லை. And so it takes away fear. அது பயத்தை எடுக்கக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. Because now I know that his authority is going with me if he's in me. எனக்கு தெரியும், ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய அதிகாரம் என்னோடு கூட வருவதாய் காணப்படுகிறது. But then I also noticed something that I was doing completely wrong. அப்பொழுது மீண்டும் எனக்கு புரிந்தது, ஏதோ ஒரு தவறாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு வந்தது. Because Jesus said all authority in earth is given to me. ஆண்டவர் சொன்னார், எல்லா பூமியில எல்லா சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். Then he said, go you therefore and make disciples. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். And so I realized if I go outside my church, ஆகையால் எனக்கு புரிந்தது, என் சபையை விட்டு நான் வெளியே போவேன் என்று சொன்னால் God's authority goes with me. தேவனுடைய அதிகாரமும் என்னுடன் வருவதாய் செல்வதாய் காண்கிறேன். If I stay inside my church, ஆனால் சபைக்குள்ளாக நான் அடைத்திருக்கும் பொழுது very little authority transfers. சிறிதளவு அதிகாரம் தான் அங்கே என்னால் பார்க்க முடிகிறது. But if I go நான் போவேன் என்றால், where people need Jesus, இயேசு யாருக்கு தேவை அங்கே நான் செல்வேன் என்றால், God's authority goes with me. தேவனுடைய அதிகாரமும் என்னுடன் வருவதாய் இருக்கிறது. Now, as a pastor, ஒரு போதகராய் I didn't focus on going. I focused on people coming. நான் வெளியே போன்னு சொல்வதற்கு போல மக்கள் இடத்தில் வர வேண்டும் என்பதிலே நான் கரிசனை உள்ளவனாய் நான் இருந்தேன். Jesus said, go. இயேசு சொன்னார் போ. I told people to come. நான் சொன்னா வா. I did it the opposite of Jesus. இயேசு சொன்னதுக்கு நேர் எதிர்மறையாக நான் செய்தேன். And so once I learned to go where the people need Jesus, இயேசுவோடு வெளியே போ, மக்களிடத்தில் போ என்று சொன்னதை more people came to the church. நான் மக்களை வா என்று சொல்லி எல்லா சபைக்கு மக்களை நான் சேர்க்கிறவனா இருந்தேன். I had been focusing on my church and getting people to come to my church. என் சபைக்கு அதிக ஆத்துமாக்கள் மக்கள் வர வேண்டும் என்பதிலே நான் மிகுந்த தரிசனம் உள்ளவனாக இருந்தேன். But when I focused on going as Jesus commanded us to go, ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த பிரதான கட்டளையின்படி வெளியே போ என்று சொன்ன அந்த கட்டளையை கீழ்ப்படியும் more people came. அநேக மக்கள் உள்ளே வந்தார்கள். But Jesus was also saying, அதே வேளையில் இயேசுவானவர் இதையும் சொன்னார். He said, all authority in heaven and in earth is given to me. பூமியிலும் வானத்தில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Go you therefore and make disciples. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள் என்ற கட்டளை அவர் கொடுத்தார். The fact that he was telling us to go and make disciples ஆண்டவர் போய் சீஷராக்குங்கள் சொன்ன காரியம் என்னவென்றால், meant that I had to teach my people in my church to go as well. எனக்கு மாத்திரமல்ல, என் சபையில் இருக்கிற மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது, வெளியே புறப்பட்டு போய் சீஷராக்க என்ற கற்பனை நான் கற்றுக் கொடுத்தேன். And I needed to disciple them in going. அவர்கள் வெளியே புறப்பட்டு போகும்படிக்கு அவர்களுக்கு நான் பயிற்சிவித்தேன். And I had to train them on how to make disciples and actually how to teach others how to make disciples. அவரிடத்தில் நீங்கள் போய் எப்படி சீஷராக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சீஷர் ஆனவர்களுக்கு மற்றவர்கள் எப்படி சீஷராக்க வேண்டும் என்பதையும் நான் கற்றுக் கொடுத்தேன். And when we made these simple changes in our ministry,
எங்கள் ஊழியத்திலே இந்த சிறிய மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்த பொழுது everything began to change in the ministry. ஊழியத்திலே எல்லாம் மாற ஆரம்பித்தது. In October of 2015, அக்டோபர் மாதம் 2015 ஆண்டிலே we had 165 disciple makers. நாங்கள் 165 சீஷத்துவ பயிற்சியாளர்களை நான் வைத்திருந்தோம். But in 10 years, 10 ஆண்டுகளிலே, in less than 10 years, 10 ஆண்டுகளுக்கு குறைவாகவே we've grown to 4.5 million disciple makers. இன்றைக்கு 45 லட்சம் சீஷத்துவ பயிற்சியாளர்களை நாம் வைத்திருக்கிறோம். In 450,000 discipleship groups. 450,000 4.5 லட்சம் மக்கள், 4.5 லட்சம் குழுக்களிலே 45 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், சீஷத்துவ பயிற்சி இருக்கிறார்கள். And we're in 20 cities. 20 பட்டணங்களிலே, in 8 nations. 8 தேசங்களிலே. And so the Lord has blessed this model because it's the model Jesus taught. இந்த மாதிரியை தேவன் ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்னவென்றால் இது தேவனுடைய மாதிரியாய் காணப்படுகிறது. So everything that we have நம்மிடத்தில் இருக்கிற எல்லாமே on our website, எங்களுடைய இணையத்தில் காணப்படுகிறது. anything that we provided through John, நான் உங்களுக்கு வெப்சைட் ஜான் நான் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு வெப்சைட் லிங்க் இருக்கு. இப்போதும் உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். You can have it all. It's complimentary to every one of you. அது எல்லாம் இலவசம் தான், அதை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நெட்ல போடப்பட்டிருக்கு நம்முடைய ஜூம் ஐடியில. And so I know John, Brother John is in the process of translating the manual. இப்பொழுது இதை மொழியாக்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மொழியாக்கத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் சிறிய அளவாக. And I'm sure it will be available before our next meeting. சீக்கிரம் அடுத்த கூடுகையிலே இது மொழியாக்கம் பண்ணப்பட்டவர்கள் வரலாம். And we will walk through the manual on our next meeting. அடுத்த கூட்டத்திற்கு நம்முடைய மொழியாக்கம் முழுமையாக்கப்பட்டு உங்களுக்கு வந்து சேரும். But it's been an hour and 15 minutes. இப்பொழுது 1 மணி நேரம் 15 நிமிடம் கடந்து விட்டது. And so for the sake of time, I just would like to ask if there's any questions that anyone has regarding what we discussed today. நேரத்தை கடத்தாதபடிக்கு ஒரு 15 நிமிடம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கும்படி அன்பை நான் கேட்கிறேன். உங்களுக்கு கேள்வி இருந்தா பிரதர் நீங்க கேட்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9944122200. நீங்க அதுக்கு ஒரு இதில் அனுப்பலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் பிரதர். நீங்க பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ் உங்களுடைய அழகிய முகங்களை காண்பிக்கும்படி நான் கேட்கிறேன். உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. ஒரு டிராவல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, மற்றபடி வீட்டுல இருந்தீங்கன்னா முகங்களை காண்பீங்க. நீ எங்கிருந்து வந்திருக்கீங்க ஒரு நிமிஷம் சொன்னாலும் பரவாயில்ல. ஒரிசால எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரிசால இருந்து யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? ஒரிசால இருந்து. Well, I have a question for you then. Yeah, please. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். Yes. Oh, go ahead. So. சொல்லுங்க லிவிங்ஸ்டன், சொல்லுங்க பேசுங்க. I think he froze. From Orissa, over there. So Mr. Vineswar Kisan is there. Okay. Hello. சொல்லுங்க வில்சன், சொல்லுங்க லிவிங்ஸ்டன். Yes, sir. I think some network problem. They were hearing about this. Okay. வேற யாராச்சும் பேசுங்க. கேள்வி சொல். And in our state.
இது ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுங்க லிவி. உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கும். பேசுங்க, பரவாயில்ல. Okay, Brother Mark, you told you have got a question. You can carry on with it. Okay. Okay. Sure. There's a gentleman asking in the chat who's in charge in his city. I would direct Okay. questions back to Brother John. And what's the question? I'm not able to see the In chat. the chat. Who is in charge for it? Okay, okay. Yaar, Wilfred brother. So you can direct questions to Brother John. Yes, this is Wilfred. Okay. John Richardson நமக்கு தெரியுமா பிரதர்? அவர்கிட்ட நீ கேள்வி கேட்கலாம். Well, the question Wilfred brother. No, for further training or any clarification, we can contact you, is it? Yeah. Okay. If you contact me, I'll get it clarified through Brother Mark or Brother Rob. You can have your questions put to me. Okay. So you thanks for joining, Wilfred brother. Thanks for joining. Thank you, Pastor. I included the website in the chat. Yeah, இந்த வெப்சைட்ல சாட்ல வெப்சைட் கொடுத்துருக்கு. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியல. நான் போன வாரம் நான் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சேன். மறுபடியும் நான் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. நான் வெப்சைட்ல சாட்ல கொடுத்துருக்காங்க பாரு, வெப்சைட் கொடுத்துருக்கு, நீங்க பாருங்க. மறுபடியும் அவங்களை அனுப்பிச்சு விடுறேன் நான். இப்ப நீங்க என்னோட நம்பருக்கு நீங்க ஒரு ஹாய் கொடுங்க. 9944122200 நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாய் கொடுங்க, உங்க பேர் போட்டு. வில் சென்ட் manual, English manual I will send, and website ID also I will send. So my question for everyone is, how do you எல்லாத்துக்கும் என்னோட கேள்வி என்னவென்றால், எல்லாத்துக்கும் என்னுடைய கேள்வி, how do you add doors to your church? உங்கள் சபைக்கு கதவுகள் இருக்கிறதா? You see, உங்களதான் கேக்குறாங்க. Your church has just so many doors. Oh, Pastor Raj has an answer. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. சபைக்கு கதவு இருக்குதா சொல்லுங்க. இல்லை. No. Go ahead, Pastor Raj. Do you have an answer? You're muted. Pastor Raj is telling he doesn't have a door. Ravi Kumar. I mentioned my number in the chat. Please look. 9944122200. Mention. I have mentioned my number. Please go through the chat. சொல்லுங்க ரவிக்குமார் பிரதர் கேள்வி கேட்டது. சொல்லுங்க ரவிக்குமார் பிரதர், என்ன கேள்வி சொல்லுங்க. So you add doors to your church. You see the people. They have doors. Carry on. You add door. People come into your church building through the door. உங்களுடைய சபைக்கு கதவின் வாயிலாக மக்கள் வருகிறார்கள். And so you add doors to your church. ஆகையால் what you say add. I see Pastor Raj. Are you going to answer this? Yes, we have doors. People are coming. That's what you mean, Pastor Mark? Yes. Every time you have you set up a small group out in the community. Yes. You add a door to your church. Yes. நீங்க ஒவ்வொரு சமயம் நீங்க குழுக்களை உருவாக்கும் பொழுது நீங்க உங்க சபையில ஒரு கதவை, ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறீர்கள். Pastors often are afraid of losing people because of small groups. போதர்களுக்கு என்ன பயம்னா, அந்த சின்ன குழு உருவாக்கி வெளியே அனுப்பிச்சிட்டோம்னா ஆத்மகள் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். That is a temptation from the devil. அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு சோதனை. Because you know every leader in your church, every group leader, you get to know every group leader. உங்களுக்கு சபையிலுக்கு உங்களுடைய அந்த குழுக்கள் எல்லா தலைவர்களும் உங்களுக்கு தெரியும். And that group leader, when he starts a small group,
அந்த குழுவின் தலைவர் ஒரு சிறு குழுவை ஆரம்பிக்கும் பொழுது that becomes an entry point into your church of people that do not yet know you. அவர்கள் மூலமாக ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சபைக்கு வருவதற்கு ஒரு வாசலாய் அது இருக்கிறது. So every T for T group, ஒவ்வொரு பயிற்சியாளர் பயிற்சி T4T குழுவானது under your church உங்களோட சபையில் இருக்கிற அந்த ஒவ்வொரு குழுவும் is a door to your church. உங்கள் சபைக்கு உள்ளே வருவதற்கு ஒரு வாசல். So you should try to have as many doors as possible. ஆகையால் சபைக்கு உள்ளே வருவதற்கான வாசல்கள் தான் அநேக வாசல்கள் நம்முடைய சபைக்கு அவசியமாய் காணப்படுகிறது. That's how you grow your church, using T for T. அப்படிதான் உங்கள் சபை வளரும், ஊழியம் பெருகும். Amen. Amen. And so I think we could probably close at this point. I think we've given everyone enough to think about. இதோடு நம்மளுடைய இந்த கூட்டத்தை முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். And so, Brother John, would you like to close in prayer for us? Yeah. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், இந்த வேலைக்கு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே இந்த பயிற்சியாளரின் பயிற்சி இந்த T4Tக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அதில் பங்கு கொண்ட அநேக மக்களுக்காய், ஊழியர்களுக்காய், தேவமனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே எடுக்கிற முயற்சிகள் எங்கள் திருச்சபைகளுக்கு, எங்கள் ஊழியத்துக்கு அநேக வாசல் உண்டாக்கவும், அநேக தலைவர்களை ஏற்படுத்தவும், அவர்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் புதிய ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளை சேர்க்கவும், நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமாய், ஊழியத்திற்கு பிரயோஜனமாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை செய்வீராக. இன்று கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. Especially we pray for Brother Mark, we pray for Brother Rob, and for his glory ministries and for T4T training, your Father God. Bless them, bless his vision, and carry out everything in Jesus' name, your Father Lord. இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், நல்ல சுக பலன் ஜீவன் தீர்க்காசை கட்டளையிடும். மீண்டும் சந்திக்க மட்டும் உடைய சமாதானம் எங்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேசிய ஆசீர்வாதம் போடுங்க. Blessing, Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. Raj. Hallelujah. Okay, thank you. Thank you, everyone. ஒரு நிமிஷம் மீட் பண்ணுங்க. தாமஸ் லிவிங்ஸ்டன் அவங்க தான் நமக்கு ஒரியாலையும் ஹிந்தியிலையும் மொழிபெயர்க்கிறதுக்காக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே அவர்கிட்ட அதை பத்தி பேசியிருப்பீங்க. ஸோ இந்த மெட்டீரியல் அவருக்கு கிடைச்சிருச்சா, அவர் ஆரம்பிச்சுட்டாராங்கிறத அவங்கள்ட்ட சொல்லிருங்க. தமிழ் நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்துட்டீங்க. வெரி குட். தமிழ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரதர்ஸ், பாஸ்டர்ஸ், தேவன் ஊழியர்களே, உங்க கருத்துக்களை என்னோட நம்பருக்கு தயவுசெய்து, என் நம்பர் உங்களுக்கு எல்லாம் இருக்கு, 9944412200. இது எப்ப நடத்தலாம், என்ன டைம், உங்களுக்கு ஏதாச்சும் இதுல இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, மற்றவர்களை சேர்க்க உதவியா இருக்கும். அடுத்த பாடங்களுக்கு போக மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது, கையேடு சீக்கிரத்தில் கையெழுத்தோடும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் இருக்கிற எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம், நீங்க கேட்கலாம். ஆரம்பத்திலிருந்து வந்தவங்களுக்கும், இடையில வந்தவங்களுக்கும், கடைசி வந்தவங்களுக்கும், பாதியில போன எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Pastor. God bless. Yeah, Thank you. Pastor, today I received a word from Pastor Mark. Yeah, sometimes we are not allow Holy Spirit for our regular basic. Yeah, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, ட்ரைவ் பண்றீங்க. ஜெயபிரகாஷ் பிரதர், வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்க, பேசுங்க. Sometimes we are not allow Holy Spirit for our regular work. So I need repentance. Sometimes we are not asking Holy Spirit to whom I want to meet today. So I need repentance, Pastor. Thank you for the prophetic word. My pleasure. Thank you. Amen. Hallelujah. Thank you. Amen. 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 Blessing all. Thank you, Pastor. Thank you for everyone. Thank you. God bless you. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.
இனிய இரவு வணக்கங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். உங்க Amen. தொடர்பு உங்க நேரங்களை செலவு செய்து நீ வந்தீங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியம் செய்வார். ஆமென். God bless. Thank you, Pastor. Thank you. Bye-bye. Thank you. Bye. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord.